ஹாய் வெல்கம் டு எபிசோட் நம்பர் 6. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் மூட்ஸ் மேட்ச். நம்ம வழக்கமாக ஹாய்னு யாரோ ஒருத்தர்கிட்ட கை கொடுத்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியல, மைண்ட் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு, ஒரு ஆக்வர்டு சைலன்ஸ். நம்ம பேசுகிற வார்த்தை கரெக்டாக கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க கரண்ட் மூடுக்கு மேட்ச் ஆகலைன்னா எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் கேங்லேருந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து ஒரு ஜோக்காக சொல்கிற மாதிரி, அவனை பாரா ஜெயில் கைதி மாதிரியே இருக்கான்டா, எப்படின்னா அவன் ஹேர் ஸ்டைலையும் அவன் ட்ரெஸ்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிற மாதிரி. சொல்லப்போனால் இது ஒரு ஜட்ஜ்மெண்டல் டோன், ஒரு இன்சல்ட்டிங் கம்பேரிசன் மாதிரி. அவர் ரெஸ்டாரண்ட் வைபுக்கும் அந்த மூடுக்கும் பார்த்தீங்கன்னா சின்கேவில் அந்த இடத்த விட்டு குயிட் பண்ணி கிளம்பியாச்சு. இதே மாதிரி தான் ரியல் லைஃப்பில் நீங்கள் நிறையா டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படின்னா நீங்கள் காமாக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப ஒருத்தன் ஹைப்பர் ஆக்டிவ் மூடில் பேச ஆரம்பிப்பான். அப்போ நீங்கள் நினைப்பீங்க எதுக்குடா இவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அதே போல் நாம் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சூப்பர் மோடில் இருக்கப்ப ஒருத்தன் என்னடா வாழ்க்கை இதுன்னு டல்லாக பேச ஆரம்பிப்பான். இது எல்லாமே மூட்ஸ் மிஸ் மேட்ச் தான். எப்படின்னா ஒரு நாள் என் ஃப்ரெண்ட், அதே கேங்கில், எங்கள் ஃப்ரெண்ட் கேங்கில் ஒருத்தனுக்கு பர்த்டே, டேபிள்லாம் புக் பண்ணியாச்சு ஒரு ஹோட்டலில், ஒரு ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி. அவன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக போட்டு வந்துட்டு இருக்கான் ஈவினிங் டைம். அப்போ அந்த உள்ளே இருக்க வெயிட்டர் பார்த்து, எப்பா நீ புக் பண்ண டேபிள் இது கிடையாது, பின்னாடி இருக்கு, அந்த வழியாக போய்க்கோ அப்படின்ட்டான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுக்கு அப்செட்டு. ஏன்னா ஒரு ஜீரோ கனெக்ஷன், ஒரு ஜீரோ எந்தூசியாசம். இதுவே அவர் வேற ஒரு வைப்ல சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாய் ஹாப்பி பர்த்டே, உன்னோட டேபிள் அங்கே பின்னாடி காத்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க, அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே வேற ஒரு வைப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேர்ட்ஸ் நீ சொல்றங்கிறத விட எந்த மாதிரி டெலிவரி பண்றங்கிறதா முக்கியம். நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட்ஸ் பாருங்க, அவங்க மூடுக்கும் அவங்க ஃபீலுக்கும் கனெக்ட் ஆக முடியுதான்னு. ஒரு சீக்ரெட் சொல்ல போனா அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாருங்க, ஹாப்பியா இருக்காங்களா அல்லது சேடா இருக்காங்களா, அவங்க டோனை பாருங்க, காமா இருக்கா இல்ல ஆங்கிரியா இருக்கா, அதே மாதிரி அவங்க பேச பாருங்க, படபடன்னு பேசுறானா, ஸ்லோவா பேசுறானா அல்லது நர்வஸா பேசுறானா, இந்த மூணும் கலந்து தான் ஒருத்தனோட மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நீங்க இதை மேட்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரியல் கனெக்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உங்க மூடுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.